தமிழ் பேசும் இணைய மக்களுக்கு வணக்கம். நான் தீபக், பேட்மிண்டன் கோச். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வியூவர்ஸ் எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்கே கோச்சிங் கேம்ப் போடுறீங்க அது நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் இருக்க இடம் வந்து மதுரையில் இருக்கேன். அதான் என் நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு மதுரை தான். இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த சம்மர் கேம்ப் மட்டும் நம்ம எங்கே எடுக்கிறோம்னா மதுரையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஏப்ரலில் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ கோச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான், செல்லம்பட்டி, உசிலம்பட்டி, அப்புறம் இந்த பக்கம் திருமங்கலம், விக்ரமங்கலம், இந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே கோச்சிங்கில் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்த காட்டிலையும் நாங்கள் ரொம்ப கம்மியாகவே ஃபீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1000 ரூபீஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களோட நினைப்பு ரொம்ப தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது அப்படின்ட்டா, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ரோட்டில் தேன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. மலையில் போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து தேன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம கம்மியாக காசு இது பண்ணி அப்படி இப்படி நிறையா அடிச்சு புண்ணி இது பண்ணி என்ன பண்ணோம்னா, அவங்ககிட்ட அந்த 100 ரூபாய்க்கு விற்கிறவங்ககிட்ட, ஒரிஜினலாக விற்கிறவங்ககிட்ட போய் நம்ம அடிச்சு குறைச்சி பண்ணி வாங்கிட்டு இருப்போம். 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்போம். அவன் 100 ரூபாய்க்கு விற்கிறத வந்து 80 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஸோ அதே என்ன பண்ணுவாங்க, டாபர்ன்ற பேரில், இன்னொரு பிராண்டடான பேரில் ஒரு வெறும் 300 கிராம் தேனை மட்டும் ஒரு சின்ன பாட்டில் அடைச்சி வச்சுட்டு ஒரு பிராண்டடான ஏரியாவில் வச்சு விற்கிறப்போ அது 300 400 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம ஆட்கள் அது என்ன ஏதுன்னு கூட கேள்வி கேட்காம அது ஈஸியாக பிராண்டட்ன்ற பேரில் ஏமாந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான் இங்கேயும் நடக்குது. ஒரு சில இடத்துல 4-5 கிரவுண்டு கோட்டு வச்சுருக்காங்க, 5 கோட்டு வச்சுருக்காங்க, அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிங்கிள் கோட் வச்சிருக்க கோச்சஸ்லாம் நல்லா வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கோட்டும் ஒவ்வொரு கோச்சஸ்க்கும் முக்கியம். ஸோ இங்கே நாங்கள் 2 கோட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மக்கள் வந்துட்டு அந்த மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய கோச்சில் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கோச், அவர் 4 வருஷம் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கோச்சிங் போய்கிட்டு இருக்கு. 4 வருஷமும் இம்ப்ரூவ் பண்ணாமல் திடீர்னு ஒரு இடத்துக்கு மாற்றி ஒரு சாதாரண கோட்டில் சேர்த்து விட்றாங்க. அடுத்த ஒரு 1 இயரில் அது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வின் பண்ணுது. ஸோ இதுதான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அப்படின்னா சின்ன கோட்லேயும் ஒரு கோட்லேயும் நல்ல கோச்சஸ்லாம் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸோ மக்கள் வந்து அந்த மனநிலையை மாற்றிக்குங்க. ஸோ இங்கே எப்படின்னா, நாங்கள் 2 கோட் இருக்குது, கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். வேணுங்கிறவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணி கோச்சிங்கை சிறப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதுரையில் போய்கிட்டு இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய செக்கானூர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இங்கே மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்ஸு அவங்க பேரண்ட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு நல்ல வகையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மந்த்து இங்கே மதுரையில் செக்கானூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1000 ரூபீஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், கோச்சிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே தங்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், எங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பரில் மட்டும் கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்கனாலே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னமும் ஒன்றும் கெட்டு போகலன்னா நாள் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸை ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டிங்கன்னா
கோச்சிங்கில் இன்னும் கொஞ்சம் அடாப்டாக இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ முன்னாடி ஒரு 4 வருஷம் ஆடின பசங்களோட சேஞ்சஸ் இந்த சம்மர் கேம்பில் தான் தெரியும். ஏன்னா அந்த சம்மர் கேம்பில் ஒரு 3 நேரம் 4 நேரம் என்னென்னா ஒரு ட்ரைனிங் கொடுத்துனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், பசங்களை ரொம்ப டெவலப் பண்ண பார்ப்போம். அந்த கோர்ட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிருக்க பார்ப்போம் பசங்களை. ஸோ அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறப்போ இதான் கேம், இதான் லைஃப், இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்கள அறியாமையே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான சம்மர் கேம்பை பேரண்ட்டும் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பசங்களை சேர்த்து விட பாருங்கள். ஸோ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு பசங்களை ஜாயின் பண்ணலாம்.